21வது வசனத்தை வாசிப்போம். 4வது அதிகாரம் 21வது வசனத்தை மைக்கில் வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இது ஒரு காரியம் வருது. என்ன வருதுன்னு கேட்டா, நிறைய வல்லவர்களை பற்றி பார்க்கிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்ட, இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எப்படியாப்பட்டவராக இருக்கார்? வல்லவர். நீங்க தாண்டி வந்திருக்க பாருங்க, உங்களுக்கு வல்லவர். ஆனா வேதம் சொல்லுது, இதுல இருந்து சில வல்லவருக்கு தேவை. அதுதான் ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி மாறினான்? வல்லவராக. அவருடைய செயல்பாடுகள், அவரோட காரியம் அத்தனையும் நமக்கு தெரியும். ஆதியாகமத்தில் எழுதி அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும்போது இந்த தொகுதி எழுதுகிறார். இந்த நூல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்கள் நானும் கூட கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில காரியத்தில் நீங்கள் நாளைக்கு யாரும் மாறணும், வந்தவர்களா மாறணும். அப்ப என்ன மாறணும் சொல்லி ஒரு 2-3 காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் உதவி செய்வார், வழி நடப்பார். 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை மைக்கில் வந்து வாசிப்போம். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சையின் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் சிங்கங்களை கொன்றது மட்டும் இல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் விரும்பி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். 3 சிங்கத்தை அடிச்சிருக்கான். யாரு? இவனுக்கு ஒரு பேர் போட்டிருக்கு. என்ன பேர் போட்டிருக்கா? பராக்கிரமசாலி. என்ன பராக்கிரமசாலி? எதுல பராக்கிரமசாலி போட்டிருக்கு? என்ன வாசி? செய்கை யாரு? அப்ப நீங்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க நானும் வந்தவர்களா எதுல வரணும் கேட்டா, சிங்கத்தை அடிக்கிறதுக்கு இல்ல. 3 சிங்கத்தை அடிச்சுட்டான். நீங்க சிங்கத்தை அடிக்கலாம். எதுல வரணும்? செய்கை இல்ல வந்தவர்களா. எப்படி வரணும் சொல்லுங்க? கொஞ்சம் பக்கத்துல மாட்டிக்காளுங்க. எதுல மாறணும்? செய்கைகள் இல்ல வந்தவர்களா மாறணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால சரியான ஒரு ரசிப்புள்ள நான் வரல. சில இடத்துக்கு அந்த சாட்சிகளை கூட்டிட்டு போவாங்க. யாரு கேட்டா, செய்கைகள் எவங்களுக்கு யாருக்கு சரியில்லையோ அவங்க செய்கை கண்டிப்பாக என்ன செய்யும்? வெளிப்படும். கூட்டத்தில் வெளிப்பட்டுறோம், இல்லைன்னா குடும்பத்தில் வெளிப்பட்டுறோம். எதிரையாவது ஒரு இடத்துல நம்ம செயல்பாடு எது செஞ்சிடும், கண்டிப்பா வெளிப்பட்டுறோம். வேலை சுந்தருக்கு நான் ஒரு ஊழியருக்கு போயிருந்தேன். ஒரு பணக்காரர்கிட்ட தங்க வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, கொஞ்சம் சில வீட்டோட நுழையும் போது கொஞ்சம் சீரகரை அங்க துணிமணி தொங்கும் போது சில வீடுகளோட ஒரு துப்புரா போய் சாப்பிட மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டு வெளியே வந்து என் செயற்பாடு அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பெருமையாட்டு வந்து யார்கிட்ட கொஞ்சம் சரியில்லைன்னா அந்த வீட்டுல நுழைய மாட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை வாழ்ந்து வந்து. ஆனா ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பிறகு அருமையான சாட்சி சொல்லுவேன். என் சாட்சியை கேட்டு அங்க இருந்து சப் கலெக்டர் அழுதாரு. யார் அழுத? சப் கலெக்டர் அழுதாரு. அளவுல சாட்சி சொல்லுவேன். ரொம்ப தெளிவா சாட்சி சொல்லுவேன். ரொம்ப தெளிவா பேசுவேன். அங்க நான் பேருந்து இந்த ஊழியர் ஒரு 3வது நாள் 2வது நாள் ஒரு தாயார் வந்து கேட்டாங்க, பிரதர் எங்க வீட்டுல நீங்க மத்தியான சாப்பாட்டுக்கு மத்தியானம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் மத்தியான சாப்பாட்டுக்கு அவர் சொன்னாரு, நீங்க எங்க கார் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கே கார் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு இருப்பாரு. சாப்பிட்டு போகும்போது ஒரு கூரை வீட்டை பார்த்தேன். என்ன வீடு? கூரை வீட்டை பார்த்தோடனே எனக்கு வாங்கிட்டு எடுக்க வந்தது. என்னன்னு கேட்டா, கூரை வீட்டிலே போய் சாப்பிடுறது ஒரு ஊழியக்காரன் நம்மோட செயல்பாடு என்ன? நம்ம அது போய் கூரை வீட்டுல போய் சாப்பிடணுமா? இப்படி ஒரு எண்ணெய் அவன் உள்ளத்துல ஒரு பெரிய எண்ணெய் இருக்கு. அங்க போன உடனே ஒரு பாக்கியமா உள்ள இருந்தாங்க. வேற உள்ள வாங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சொன்னாங்க, உங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு பெரிய சாப்பாடு தர முடியாது, ஒரு கூழ் காய்ச்சி வச்சிருக்கேன், அது ஒரு சட்டியில வச்சிருக்கேன், அதை நீங்க என்ன செய்யணும், ஒரு ஈராங்கத்தை உள்ளிய பார்த்துக்கல அதை கடிச்சு நீங்க குடிக்கணும், இதான் எங்கேயாவது தர முடியும் பாட்டிக்கு அப்படின்னாரு. அந்த உடனே கையில வாங்கின உடனே ஒரு காரியம் இருந்து என்னன்னு கேட்டா, அவங்க நகை அந்த முடி உள்ள இருந்துச்சு. ஒரு முடி சுத்தி வந்து எனக்கு வெளியே வச்சு வாங்கிட்டு உள்ள எடுத்து வாங்கிட்டு பாட்டியை பார்த்து சொன்னேன், சிஸ்டர் இன்னைக்கு எனக்கு ஆஸ்தி என்னது நம்ம சேமிகள் வெளியே வந்துடும் பாஸ்டிங் அது சொல்லிச்சு. பேரப்பட்ட பாஸ்டிங்க நான் கெடுக்க தயாரில்லை, அதனால நீங்க பரவாயில்ல நீங்க போகணும்னு சொல்லி ஒரு ஷோம் பண்ணிட்டு நீங்க அனுப்பிடுங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். அவர் வந்த உடனே கேட்டார், சாப்பிட்டா பிறகு சாப்பிட்டேன் அப்படின்னு.
அவர் சொன்னாரு, நாளை எனக்கு பிறந்த தினம், நீங்க தான் ஒரு சின்ன பிரசவம் பண்ணணும், ஐயர்வாள் எல்லாம் வருவாரு, ஒரு கேட்டரிங் வெட்டணும், நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் ஒரு சின்ன செய்தி கொடுக்கணும், நாளை என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். பிரியாணி போட்டிருக்கு, மட்டன் பிரியாணி. ஆனா நம்ம சபையில் உள்ள மக்கள் அத்தனை பேர் வந்துருவாங்க, நீங்க தான் எந்த செய்யணும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, என்ன பிரியாணி அந்த பாட்டிக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? 3 நாளைக்கு பாதிச்சிங்க, ஒரு நாள் இல்லை, எத்தனை நாள்? 3 நாள் சொல்றீங்க. நம்ம செய்வது வெளியே வந்துடும். அப்ப வந்துட்டு நான் வந்தேன். அவங்க அந்த பாட்டியமா வந்திருக்காங்க, எங்க பிறந்தது. ஏன்னா சபையில பூரா அழைச்சி அவங்களும் உள்ளாருக்கு பாடி படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பிரசவம் பண்ண முடியுங்களா? நேரம் வந்து நான் பிரசவம் பண்ணேன், கேட்க வெட்டுனேன், அவர் வாயில கொடுத்துட்டேன். அவர் அந்த கேக் எடுத்து வாயில வைக்கும் போது கையை பிடிச்சிக்கிட்டு பாட்டி தம்பி 3 நாள் பாசியை போட்டிருக்கா, கேட்க விஷயானுங்க. அதான் சொல்றது, 3 சிங்கத்துக்கு ஒண்ணு உண்மைதான், அது நல்ல காரியம், தப்புன்னு சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் எதுல வல்லவனா இருந்தா செய்யல வல்லவனா. நீங்கள் நானும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு, நமக்கு ஒரு சில காரியத்தை ஜெபம் பண்ணுதிய, கோயிலுக்கு போறிய, நல்ல காரியத்தை இருக்கு, காத்துக்கிடணும். சில விஷயம் காத்துக்கிட முடியாது. காத்துக்கிடலன்னா நம்ம செயல்பாடு வரும்போது நம்ம பிரசனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்க பாட்டு படிக்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம குணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மூச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாரம்பல் மூச்சு எப்படி இருக்கு பார்ப்பாங்க. கூட சொன்னா கோமத்தை பத்தியா அதான் என்ன சொல்றேன், சாரம்பல் மூச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மூச்சை தூக்குறாரா, எப்படி இருக்காங்க, அந்த செயல்பாடு வரும்போது ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்களும் நான் எந்த வரணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை மட்டும் அதை சொல்லுறேன். அதுல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிமா கைகள் 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஒரு சிறிய பற்றி போட்டிருக்கு, கையில் பலனை கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். இது இருக்கணும். வீட்டில் போய் பெண்களுக்கு வாசித்து பாருங்க 31ஆம் அதிகாரத்தை. அவன் வந்து சுறுசுறுப்பு ஞானவானங்க பேசலான்னு போட்டிருக்கு. அவ வாயில் நற்போதவர்கள் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவள் வந்து சுறுசுறுப்பு, வேலையாளர்களை பார்க்கிறது, கணவரை பார்க்கிறது, இந்த அளவுல செய்த வழிபாடு கூட சாட்சியம் போட்டிருக்கு. இது இருந்தா தான் என்னது நீங்க நான் யாரா இருக்கும். நீங்க வரலாம். ரெண்டாவது எதுல வரலாம் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம், மன்னிக்கவும் இதுக்கு வேண்டாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கணும். நம்ம டேக் 6 காரியம் இருக்கு, இதுல ஒரு காரியத்தை பாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஐயும் 25ஐயும் பைபிள் வாசிக்கும்போது கேட்போம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாகிய அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தார். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய். இது என்ன சொல்லப்பட்டிருக்க வல்லவனா? வேதத்தை போதிக்கிறது. எதுல வல்லவனா இருக்கணும்? இப்ப உடனே நீங்க கடந்து வந்துட்டீங்க, எங்க கொஞ்சம் முன்ன பாருங்க, உடனே கடந்து வந்துட்டீங்க, நீங்க எதுல வல்லவனா? போது எதுல வல்லவனா இருக்கணும்? செய்கிறீங்க. ரெண்டாவது, வேதத்தை கற்று தேறி மற்றவங்களுக்கு போதிக்கிறது. எப்படி மாறணும்? வல்லவனா மாறணும். எப்படி வல்லவனா மாறணும்? நான் அடிக்கடி சொல்றது எப்படின்னு கேட்டேன், முடங்கால இருந்து வேதத்தை விஷயம் வாசிக்கணும். விடிய காலம் நான் வேற காலம் இந்த இடத்துல பைபிளை குழந்தை வச்சுக்கிட்டு இந்த செல்போனை போட்டு முழங்காதீங்க. 5ஆவது அதிகாரம் 5 அதிகாரம் வாசித்து அதுக்கப்புறம் நான் செவத்துல கலந்து போறேன். அப்பதான் அந்த வேதத்தோட காரியம் தெரியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, வேதத்தை வாசித்து முடிக்கிறது மட்டும் இல்ல, வேத வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதை கை கொண்டு அந்த வேத வசனத்தை போதிக்கிறதுல நீங்க நான் எப்படி இருக்கணும்? வல்லவர்களா இருக்கணும். உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அத்தனை என்னதான் இருக்கணும்? வேத வசனம் தான். ஒரு ஆட்கள் பேசும்போது வைக்கும் போது நீங்க செயல்பாட்டு இருக்கும் போது வேத வசனம் வரணும், இயேசுவை பத்தி வரணும், இயேசு சத்துவத்தை பத்தி வரணும். அவன் ஆவில எப்படி இருந்தாலும் அண்ணா எப்படி இருந்தா நீங்க நல்லா இருக்கமா? உடல் அடிக்கல எப்படி இருக்கணும்? 12 மணிக்கு எடுத்தா தான் தெரியும் அழகு. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு எடுத்தா தான் அந்த அழகு எப்படி இருக்குன்னு தெரியும். அது முன்ன தெரியும். சில பேருக்கு எத்தனை கட்ட சொல்லலாம், விடிய காலம் எழுச்சி குழப்பம் எத்தனை குழப்பம். அதெல்லாம் சில பேர் போன் பட்டு
ஒருத்தர் கேட்காங்க, வருதா ஒரு பெரிய சொப்பனை கண்ட தூக்கம் விடிய விடிய இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு போன வாரம், நான் அதான் சொன்னேன், இந்த பாவம் உங்கள்கிட்ட என்ன செய்யுது? பாவம் இருக்குன்னா கெட்ட சொற்பனை என்ன செய்யும்? கெட்ட சொற்பனை வரணும்னா பாவம் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாம்பு வருது, பத்தி வருதுன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? இன்னும் சரியா வந்தவர்களா இருந்துச்சு. வேத வசனத்தை அர்த்தம் போட்டு இருதயத்துல கொண்டு போய் அதை தயாரித்து சிந்தித்து மற்றவர்களை செயலாற்றக்கூடிய அளவுல நீங்க வந்தவர்களா பாருங்க. அப்படி மாறினா கர்த்தர் என்ன செய்வார் கேட்டா கீர்த்திலையும் புகழ்ச்சிலையும் வைப்பார். கைகளை தட்டி கர்த்தர் வையும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. நீங்க பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கலாம், பெரிய பெரிய படிக்கலாம், இங்க பைபிள் தியானம் வராது. பைபிள் தியானம் எங்க போகணும்னு கேட்டா இயேசுநாதரோட காலேஜுக்கு போகணும். எங்க போகணும்? ஆமா, இயேசுநாதர் காலேஜுக்கு போயிட்டேன்னா அந்த பைபிள் தியானம் வித்தியாசமா விஷயம். வேத வசனம் சரியா தான் தெரியும், அந்த வசனம் வாசித்து பார்த்தா அது ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. வேதத்துல சீமன் இருக்கு, வேத வசனத்துல என்ன இருக்கு? சீமன் இருக்கு. இப்ப பத்திரிகை எடுத்து கொடுத்தா ஒருத்த கூட தூங்க மாட்டீங்க. இப்ப நியூஸ் பேப்பர் எடுத்து கையில கொடுத்தா ஒருத்த கூட தூங்க மாட்டீங்க. பைபிள் எடுத்து 2 அதிகாரம் படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்ணு எடுத்துக்கிட்டு தெரியும். ஏன்னா அது ஜீவன் இருக்கு, அந்த வசனத்துல சிருஷ்டிப்பு இருக்கு, அந்த வசனத்துல உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு, அந்த வசனத்துல வியாதிகளை சுகமாக்கக்கூடிய கிருபை இருக்கு, அந்த வேத வசனத்துல பிசாசை துரத்தக்கூடிய கிருபை இருக்கு. அதான் நீங்க போதிக்கிற யாரும் மாறணும். ஏதோ சொல்லுங்க, சீச்சு மட்டும் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று, தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். என்ன செய்யணும்? ஆலயம் யாரு? இந்த கட்டடங்களோ கொஞ்சம் முன்ன பாருங்க. என்னது ஆலயம்? நீங்கள் தான். ஆண்டவர் உங்களை என்னையும் நல்லா படைத்து, இப்ப எனக்கு 61 வயசு ஆகுது. எத்தனை வயசு? 61 வயசு ஆகுது. உங்களுக்கு வயசு கணக்கு நீங்க போட்டுக்கங்க. இந்த வயசு வரை கர்த்தர் நடத்துவாரு. அப்ப நீங்கள் நாம யார் ஆலயம்
அசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு அசிங்கத்தை விடக்கூடாது. எந்த விஷயத்திலையும் நம்ம ஆவியிலையும் நம்ம ஆத்மாவிலையும் சகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு தீட்டு இருக்கக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, நான் இருக்குன்னு சொல்லல, ஒரு தீட்டு இருக்கக்கூடாது. நம்மளை காத்துக்கொண்டு இயேசு நம்மளோட பேசக்கூடிய அளவுல, இயேசு நம்மளோட சஞ்சரிக்கக்கூடிய அளவுல, இயேசு நம்மளை கண்டு நம்ம பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுல நம்ம வாழ்க்கை தேவன ஆலயம் உருவாகணும். அதுல வல்லவர்களா? எதுல? ஆண்டவர் பார்த்து கேட்கணும், சாலமோன் நீ செய்யக்கூடிய நோக்கம், நீ எடுக்கக்கூடிய காரியம் நல்லது, நீ ஆலயமா இருக்க, நான் உன்னோட வாசம் பண்ண ஆசைப்படுறேன், உன் ஆலயத்துக்கு வர ஆசைப்படுறேன், உன் ஆலயத்துல இருந்து நான் குடி கொண்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லணும். நீ உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. இப்ப வருவாரா? இன்னும் முடிச்சிடாம இருக்கீங்க. வருவாருன்னா சொல்லுங்க. வருவாரா? நிச்சயமா வருவாரு சொல்றேன். நம்மகிட்ட வர இப்போ வந்து நான் அப்படியே சொன்னேன், எதுல இல்லாம வந்தவங்க ஆயிட்டோம். ஆனா இப்ப விளவி கடந்து வந்துட்டோம். இதனுடைய நம்ம எப்படி இருக்கணும்? தேவனோட ஆலயத்துல வந்தவர்கள். நம்ம ஆலயத்துல ஒரு சின்ன சினிமா படம் தேவனோட பிரிச்சது, ஒரு சின்ன நாடகம் பிரிச்சிடும். இவன் கண்ணுல பார்க்கக்கூடிய அசுத்தம் தேவனோட பிரிச்சிடும். உன் நினைவுல சிந்திக்கக்கூடிய நினைவு தேவனோட பிரிச்சிடும். உன் மனசாட்சியில அது கலகத்தை கொண்டாந்துடும். உன் மனசாட்சி அவங்க குத்திக்கிட்டு சாலமோன் செஞ்ச 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 அப்படி. அப்ப தேவனோட ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா எப்படி இருக்கணும்? தேவனோட ஆலயம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம். எப்படி? குடிச்சதுல இருந்து உள்ளங்கால் வரை சாலமோன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் கேட்டா, வெளித்தோட்டத்தை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த கருப்பு பேண்ட் போட்டவொன்னு வெள்ளை சட்டை போட்டா பரிசுத்தம் கிடையாது. நோ, என் இருதயத்துல என் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வழிபாடுகளும் சரியா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில செவச்சிவியும் வேத தியானம், வேத தேடக்கூடிய காரியம், ஆத்ம பாரம், ஊழியம் செய்யக்கூடிய காரியம், தேவன சித்தத்தையும் திட்டத்தையும் தாகத்தையும் இருதய துடிப்பையும் அறிந்து அதுக்கு செய்து வரக்கூடிய ஏற்பையும் இடத்துல இருக்கணும். அவர்கிட்ட குணாபிஷேகம் எனக்கு இருக்கணும். அப்பதான் யாரு அது யாரும் நம்ம மூச்சு இருக்காது, யாரும் தெரியும் மூச்சு இருக்காது. அதுல யாரா மாறணும் சொல்லுங்க? வந்தவர்களாமா அப்படி மாறிட்டா கட்டி பிடிச்சு கர்த்தர் முத்தம் கொடுத்து உங்களை எரிசுவார். என் பிள்ளையை காணாது கையை தட்டி கர்த்தர் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? எழுந்திருப்ப ஒரே நிமிஷத்துல நான் கொடுத்துருவோம். எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். ஒரு நிமிஷத்துல நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆண்டு உதவி செய்வார். வாய்ப்பு கண்களை போது ஆவியாளர் இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனாய் கொண்டிருக்கிறார். வாய்ப்பு ஜெபணுமா? நீங்கள் நான் எதிர வந்தவர்களாகணும், செய்திகள்ல வேண்டவர்களாகணும். நீங்கள் நானும் இந்த கடைசி காலத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காலம் போதிக்கிறதுல வந்தவர்களாகணும். கடைசி நேரத்தில் தேவனோட ஆலயத்தமா இருந்து வந்தவர்களா செயல்படணும். வாய்ப்பு ஜெபணுமா? வாய்ப்பு ஜெபணுமா? கொஞ்சம் வாய்ப்பு ஜெபணும். கண்களை மூடி. ஆவியோட பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவ அக்கினி அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. தேவோட வல்லமை இறங்கி இருக்கிறது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த அளவுல ஆண்டவரே ஆபிரகாம் அந்த அளவுல விசுவாசத்துல வந்தவராகிறாரு. நான் இந்த அளவுல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த தன்மையில வல்லவர்களா மாற எனக்கு உதவி செய்யாண்டவரே. வாய்ப்பு பக்கமா வாய்ப்பு கேட்கணும். தங்கச்சியும் வாய்ப்பு கேட்கணும். தம்பியும் வாய்ப்பு கேட்கணும். இந்த அளவுல இந்த வல்லவர்களை மாற்றுவீராக. அன்றைய அந்த வரங்களை அவரை இறங்குவதாக, அந்த பிரசனை அவரை இறங்குவதாக, அந்த அபிஷேகம் அவரை இறங்குவதாக, அந்த அக்கினி அபிஷேகம் என் மேல இறங்குவதாக, என் குணங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த அளவுல வளர உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இத வந்திருக்கிற ஒவ்வொரு மேல இந்த பிரசனை இறங்குவதாக. சிறுவனிலிருந்து பெரியார் வர கர்த்தர் துணிவீராக. வல்லவர்கள் மாறுவதாக. பெரிய அற்புதங்களை செய்யும். இயேசு ஒரு ஜீவனுள்ள பிதா.